தாராபுரம் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியின் ஐப்பசி சுவாதி திருநட்சத்திரத்தையொட்டி வியாழக்கிழமை ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட குளத்துப்புஞ்சை தெரு RSB நகர் பகுதியில் உள்ள மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியின் ஐப்பசி சுவாதி திருநட்சத்திரத்தையொட்டி வியாழக்கிழமை ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முதலில் அகண்ட மகாமந்திர நாமம் கீர்த்தனம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் சத்சங்க அனுபவங்களை எடுத்துரைத்தனர். தொடர்ந்து குரு மகிமை பிரவசனம் நடந்தது. இந்நிகழ்ச்சியை ஸ்ரீ சுவாமிஜியின் சீடர்கள் ஸ்ரீ முரளிஜி மற்றும் ஸ்ரீ சுதர்சன் பாகவதர் ஒருங்கிணைத்தனர். பின்னர் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவு மகா பிரசாதமாக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடம் விநியோகிக்கப்பட்டது. சீடர்கள் தெரிவித்ததாவது, ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிஜியின் நாமத்வார் என்ற பிரார்த்தனை மையங்கள் தமிழ்நாடு மற்றும் இன்று வெளிநாடுகளிலும் உள்ளது. அனைத்து மக்களும் இக்கலியுகத்தில் மன அமைதி பெறும், சுபிட்சமாக வாழும், பிறவாநிலை அடைவதற்கும் ஏற்ப சுலபமான வழி பகவான் நாமம் ஒன்றே என்பதை பாகவத தர்மத்தின் வழியில் உபதேசம் செய்து வருகிறார். பகவான் திருநாமங்கள் எண்ணற்று இருந்தாலும் இந்த மகா மந்திரமான ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஒன்றே போதும் என அருள்கின்றனர். பகவான் நாமத்தை யார் ஒருவர் நம்பிக்கையுடன் விடாமல் சொல்லி வருவார்களேயானால் அவர்கள் பிரார்த்தனைகளை சுலபத்தில் நிறைவேற்றி வைப்பான் கண்ணன். கலி சந்திரன உபனிஷத்திலும் குறிப்பிட்டுள்ளபடி ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே என் மகா பந்திர நாம கீர்த்தனமே சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு ஆனந்த நிலையை அடைய மிக எளிய வழி என சுவாமிஜியின் பக்தர்கள் தெரிவித்தனர். இந்த இடத்துக்கு தாராபுரம் நாமத்வார் அப்படின்னு பேரு. நாமத்வாருங்கிறது என்னன்னாக்க நாமத்வாரம், அதாவது நாமாவை சொல்லி இறைவனுடைய நாமத்தை சொல்லி நாம் இறைவனை அடைவதற்கு அது ஒரு துவாரமாக நாமத்வார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்தாபனம் அப்படின்னாக்க இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 2021 முரளிதர சுவாமிகள் அப்படின்னு மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் அவருடைய வழிகாட்டுதல் பேரில் காட் இந்தியா ட்ரஸ்ட் அப்படின்ற ட்ரஸ்டில் இந்த ஸ்தாபனமானது உருவாக்கப்பட்டது. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்கவே இந்த நாமத்வார் ஸ்தாபனங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தாராபுரமும் ஒன்று. இந்த இடத்துல 4 வருடமாக காலையிலையும் மாலையிலையும் 6 மணி நேரம் இந்த ஹரே ராம நாம சங்கீர்த்தனம் நடந்து கொண்டிருக்கு. அதனுடைய பொறுப்பாளராக திரு செல்வராஜ் அவர் தான் பார்த்துக்கிறார். அவருடைய வியாபாரத்துக்கு நடுவில் இந்த இடத்தையும் பொறுப்பாக நல்லா பார்த்துக்கிறார். இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க நம்ம குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் அவருடைய 65வது திருநக்ஷத்திரத்தை முன்னிட்டு, திருநக்ஷத்திரம்னா பிறந்த நாள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த திருநக்ஷத்திரத்தை முன்னிட்டு இந்த 65வது வருடத்தை நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரு 50 இடங்களில் கொண்டாடுறோம். அந்த 50 இடங்களில் தாராபுரமும் உண்டு. இன்னைக்கு காலையில் 11:30 மாலை 5:30 வரைக்கும் 6 மணி நேரம் ஹரே ராம மகாமந்திரம் நடந்தது. அதுக்கப்புறம் பக்தர்கள் இந்த ஹரே ராமா சொல்வதாலையும் அவர்களுக்கு நடந்த நன்மைகளை பற்றி அனுபவமாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் 6:30 7:30 வரைக்கும் நம் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியினுடைய சீடர் திரு சுதர்சன பாகவதர் இவர் 1 மணி நேரம் குருமகிமை அப்படின்னு ஒரு சொற்பொழிவை அழகாக நிகழ்த்தினார். பக்தர்கள் எல்லாரும் கலந்துண்டவர்களுக்கு பூ கொடுத்து குருநாதருடைய பாதுகைக்கு அவர்கள் பிரார்த்தனை செலுத்தி பூ போட வச்சோம். அதை தொடர்ந்து தீர்த்த பிரசாதம், அன்னதானம் 2 வேளையும் நடக்கிறது. பகலில் ஒரு அன்னதானம், மதியம் 1 மணிக்கு, இப்போ ராத்திரியும் ஒரு அன்னதானம் நடக்கிறது. பக்தர்கள் எல்லோரும் கலந்துண்டு மனநிறைவோடு இன்னைக்கு எல்லாரும் திரும்புகிறாங்க. உங்கள் பேருங்க சாமி? என்னோட பேர் முரளின்னு பேர். நானும் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியுடைய சீடர்கள். ஸ்டார்டிங் என்ன பண்ணுங்க? என் பேர் பத்மாவதிங்க. நேரு நகரில் இருக்கிறோம். முத்தோலிய மண்டபத்தில் வீடு. நாமத்துவாருக்கு ரொம்ப நாள் வந்துட்டுருக்குறோம். நாமா சொன்னதுக்கப்புறம் நிறைய நன்மை கிடச்சிருக்குது. நாமத்தில் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, கோடான கோடி நன்மை இருக்குது. நாமா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நாமத்துவாருக்கு டெய்லி சாமி இருக்கிறோம். இன்னும் நிறையா தடவை வரணும், இன்னும் நிறையா நாமா சொல்லணும். நாமா சொன்னாலும் என்ன பலன்னா, என் பேரனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரி போனோம். அங்கே சொல்லிட்டாங்க, டெங்கு காய்ச்சல் அணுக்கள் குறைஞ்சிருச்சு, காப்பாற்ற முடியாது, இனிமேல் கடவுளை தான் கும்பிடணும்னு சொன்னாங்க.
ஆனால் எந்த நேரத்தில் என்ன நமக்கு தான் கடவுள் இருக்காரு ஹரேராமா சொன்னோம். மருமக வெடிய அங்கே சொன்னான் ஆஸ்பத்திரியில், நான் வீட்டில் சொன்னேன். ஆனால் காலையில் வந்து டாக்டர் சொல்லிட்டார், கையை வச்சுப்போம் டாக்டர், உங்களை கடவுள் காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொன்னார். குழந்தைக்கு நல்லா ஆயிடுச்சு. அதே சமயம் கொஞ்சம் கொரோனா காலத்தில் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொரோனா வந்துடுச்சு. கொரோனா வந்து வேலு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே இடம் இல்லை, நீங்கள் வேறு எங்காலும் போங்கன்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர் போனால் அங்கேயும் எல்லா பக்கம் இடம் இல்லை. வேலு ஆஸ்பத்திரி டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் பழனி போங்க, அங்கே போனால் சரியாயிரும் அப்படின்னாங்க. அங்கே போய் பழனி போனது அவங்க வீட்டில் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்களெல்லாம் வெளியே போக சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்து நான் நிறைய நாமா சொன்னேன். நைட்டு பகல் அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, பேசவும் முடியாது பார்க்க முடியாது. நாமா சொல்லிக்கிட்டே இருந்தேன். 4 நாள் கழிச்சு நல்லா போச்சு, நீங்கள் வந்தால் பார்க்கலான்னு சொன்னாங்க. பார்த்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு போனேன். 35 வயசு ஆயிடுச்சு. கல்யாணமே ஆகலை. குறிச்சிக்கிட்டேன் பேசணும். அந்த பிள்ளை சொன்னால், ஏக்கா நெசமாக நடக்குமா, 35 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் கூப்பிட்றீங்க தான் வர்ற, நடக்கலைன்னா என்ன பண்ணுறேன்னு கேட்டால், நடக்கும் வான்னு கூட்டிகிட்டு போனேன். எங்கே போனோம், ஆசிரமத்துக்கு போனோம். அங்கே போய் குறிச்சி வந்து சுவாமி 35 ஆசைங்க கல்யாணம் நடக்கலை, நடக்கும் அவ்வளோதான் சொன்னார். என்னமோ தந்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நடக்கும்னு சொன்னீங்க அப்படின்னா. அந்த பிள்ளைங்க வந்து ஒரே மாதத்தில் கல்யாணம் நடந்துருச்சுங்க. 2வது 8 வருஷமாக குழந்தையில் ஒருத்தருக்கு 8 வருஷமாக குழந்தையில் குறிச்சி இங்கே வந்திருந்தார் சேமலை கவுண்டர் மண்டபத்துக்கு. அப்போ போய் குறிச்சி போய் காலில் கேட்கலாம் வாசாமி அப்படின்னு சொன்னான். பால்காரன்னு சொன்னாங்க, அக்கா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, அவன் கூட்டிகிட்டு போங்க, 8 வருஷமாக குழந்தை இல்லைன்னு. கூட்டிகிட்டு போய் சாமி குழந்தையே இல்லைங்கன்னு சொன்னேன். கிடைக்கும் அவ்வளோதான் சொன்னார். ஆனால் இப்போ குழந்தை நடந்துக்கிட்டு இருக்குங்க. சொன்னபடி எல்லாம் நடந்து நிறைய காரணம் நாமா சொன்னால நாமா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் எல்லாரும் சொல்லுங்கள், நாமா சொல்லுங்கள், நாம நன்மையே கொடுக்கும். நிறைய நாமா சொல்லுங்கள். ராதே ராதே.